வெல்கம் டு வெற்றிக்கணி. நம்ம இந்த வீடியோவில் 2019 பிப்ரவரி மாதம் 16 மற்றும் 17ஆம் தேதிக்குரிய முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை பார்க்க போகிறோம். முதல் நடப்பு நிகழ்வு, புல்வாமா தாக்குதலின் விளைவாக பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டிருந்த நெருங்கிய வர்த்தக கூட்டு நாடு என்ற அந்தஸ்தை இந்தியா ரத்து செய்தது. பாகிஸ்தானுக்கு வர்த்தக கூட்டு நாடு என்கிற அந்தஸ்து இந்தியாவானது 1996ஆம் ஆண்டு வழங்கியது. புல்வாமா தாக்குதலின் விளைவாக பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டிருந்த நெருங்கிய வர்த்தக கூட்டு நாடு என்ற அந்தஸ்தை இந்தியா ரத்து செய்தது. பாகிஸ்தானுக்கு வர்த்தக கூட்டு நாடு என்கிற அந்தஸ்து இந்தியாவானது 1996ஆம் ஆண்டு வழங்கியது. மத்திய நிதித்துறை மற்றும் நிறுவனங்கள் விவகாரத்துறை அமைச்சராக அருண்ஜேட்லி மீண்டும் பொறுப்பேற்றார். மத்திய நிதித்துறை மற்றும் நிறுவனங்கள் விவகாரத்துறை அமைச்சராக அருண்ஜேட்லி மீண்டும் பொறுப்பேற்றார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 24 மணி நேரமும் பறக்கும் விதமாக தேசிய கொடியை 100 அடி உயரமுள்ள கொடிக்கம்பத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் பயணிகள் அதிகம் வந்து செல்லும் 75 முக்கிய ரயில் நிலையங்களில் 100 அடி உயரமுள்ள கொடிக்கம்பத்தில் பெரிய அளவிலான தேசிய கொடியை பறக்கவிட வேண்டும் என்று ரயில்வே அமைச்சகம் உத்தரவிட்டிருந்தது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 24 மணி நேரமும் பறக்கும் விதமாக தேசிய கொடியை 100 அடி உயரமுள்ள கொடிக்கம்பத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இது எதற்காக இப்படி அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னா, நாடு முழுவதும் பயணிகள் அதிகம் வந்து செல்லும் 75 முக்கிய ரயில் நிலையங்களில் 100 அடி உயரமுள்ள கொடிக்கம்பத்தில் பெரிய அளவிலான தேசிய கொடியை பறக்கவிட வேண்டும் என்று ரயில்வே அமைச்சகம் உத்தரவிட்டிருந்தது. 160 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய வந்தே பாரத் அதிவிரைவு ரயிலானது தனது முதல் பயணத்தை எங்கு தொடங்கியது? வாரணாசி, உத்தரப்பிரதேச மாநிலம். இந்த ரயில் 16 பெட்டிகளை கொண்டது. 1128 பயணிகள் இந்த ரயிலில் பயணிக்கலாம். 160 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய வந்தே பாரத் அதிவிரைவு ரயிலானது தனது முதல் பயணத்தை எங்கு தொடங்கியது? வாரணாசி, உத்தரப்பிரதேச மாநிலம். இந்த ரயில் 16 பெட்டிகளை கொண்டது. 1128 பயணிகள் வரை பயணிக்கலாம். வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வோர் தங்களது பான் எண்ணை ஆதார் எண்ணுடன் இணைக்க வேண்டி மார்ச் மாதம் கடைசி தேதியாக மத்திய நேரடி வரிகள் ஆணையம் நிர்ணயித்துள்ளது. வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வோர் தங்களது பான் எண்ணை ஆதார் எண்ணுடன் இணைக்க மார்ச் மாதம் கடைசி தேதியாக மத்திய நேரடி வரிகள் ஆணையம் நிர்ணயித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் லக்னோ மற்றும் ஈராக்கின் புனித நகரமான நஜஃப் இடையே விமான சேவையை ஏர் இந்தியா நிறுவனம் தொடங்கியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் லக்னோ மற்றும் ஈராக்கின் புனித நகரமான நஜஃப் இடையே விமான சேவையை ஏர் இந்தியா நிறுவனம் தொடங்கியுள்ளது. நாட்டின் ஏற்றுமதி கடந்த ஜனவரி மாதத்தில் எத்தனை சதவீதம் வளர்ச்சியை கண்டுள்ளது? 3.74%. நாட்டின் ஏற்றுமதி கடந்த ஜனவரி மாதத்தில் எத்தனை சதவீதம் வளர்ச்சியை கண்டுள்ளது? 3.74%. சேவ் தி சில்ட்ரன் என்ற சர்வதேச அமைப்பானது போரால் ஆண்டுக்கு 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழப்பதாக தகவல் தெரிவித்துள்ளது. சேவ் தி சில்ட்ரன் என்ற சர்வதேச அமைப்பானது போரால் ஆண்டுக்கு 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழப்பதாக தகவல் தெரிவித்துள்ளது. புல்வாமா தாக்குதலில் பலியான தமிழகத்தைச் சேர்ந்த CRPF வீரர்கள் சிவச்சந்திரன் அரியலூரைச் சேர்ந்தவர், சுப்பிரமணியன் தூத்துக்குடியைச் சேர்ந்தவர் ஆகியோரின் குடும்பத்தினருக்கு தலா 20 லட்சம் வழங்குவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. புல்வாமா தாக்குதலில் பலியான தமிழகத்தைச் சேர்ந்த CRPF வீரர்கள் சிவச்சந்திரன் அரியலூரைச் சேர்ந்தவர், சுப்பிரமணியன் தூத்துக்குடியைச் சேர்ந்தவர்
ஆகியோரின் குடும்பத்தினருக்கு தலா 20 லட்சம் வழங்குவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. பெண்களுக்கு சமூக நலத்திட்டங்கள் தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்த மகிழா கேந்திர திட்டம் தமிழகத்தில் சமூக நலத்துறையின் மூலம் தொடங்கி வைக்கப்பட்டது. பெண்களுக்கு சமூக நலத்திட்டங்கள் தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்த மகிழா கேந்திர திட்டம் தமிழகத்தில் சமூக நலத்துறையின் மூலம் தொடங்கி வைக்கப்பட்டது. விஐடி பல்கலைக்கழகத்தில் ரிவேரா 2019 என்கிற பெயரில் இந்தியாவின் கலாச்சாரம் பாரம்பரியத்தை உணர்த்தும் வகையில் விழா நடைபெற்றது. விஐடி பல்கலைக்கழகத்தில் ரிவேரா 2019 என்கிற பெயரில் இந்தியாவின் கலாச்சாரம் பாரம்பரியத்தை உணர்த்தும் வகையில் விழா நடைபெற்றது. விமானப்படையில் முதல் பெண் விமான பொறியாளராக பணியில் சேர்ந்தவர் யார்? ஹீனா ஜெய்ஸ்வால், சண்டிகரைச் சேர்ந்தவர். விமானப்படையில் முதல் பெண் விமான பொறியாளராக பணியில் சேர்ந்தவர் யார்? ஹீனா ஜெய்ஸ்வால், சண்டிகரைச் சேர்ந்தவர். ராஜஸ்தானின் பொக்ரான் பகுதியில் மிகப்பெரிய ஒத்திகையை இந்திய விமானப்படை மேற்கொண்டது. ராஜஸ்தானின் பொக்ரான் பகுதியில் மிகப்பெரிய ஒத்திகையை இந்திய விமானப்படை மேற்கொண்டது. வரும் 2021ஆம் ஆண்டுக்குள் அருணாச்சல பிரதேசத்தின் அனைத்து அரசு அலுவலகங்களும் காகித பயன்பாடின்றி இணையதளத்தின் மூலம் இணைக்கப்படும் என்று அம்மாநில முதல்வர் பெமா கூறியுள்ளார். வரும் 2021ஆம் ஆண்டுக்குள் அருணாச்சல பிரதேசத்தின் அனைத்து அரசு அலுவலகங்களும் காகித பயன்பாடின்றி இணையதளத்தின் மூலம் இணைக்கப்படும் என்று அம்மாநில முதல்வர் பெமா கூறியுள்ளார். குவஹாத்தியில் 83வது தேசிய சீனியர் பேட்மிண்டன் போட்டிகள் நடைபெற்றது. இதில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாய்னா நேவாலும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சௌரவ் வர்மாவும் சாம்பியன் பட்டம் வென்றனர். குவஹாத்தியில் 83வது தேசிய சீனியர் பேட்மிண்டன் போட்டிகள் நடைபெற்றன. இதில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாய்னா நேவாலும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சௌரவ் வர்மாவும் சாம்பியன் பட்டம் வென்றனர். சென்னையில் நடைபெற்ற தேசிய நடை ஓட்ட சாம்பியன் போட்டியில் ஆடவர் பிரிவில் கே.டி. இர்பானும் மகளிர் பிரிவில் சௌமியாவும் பட்டம் வென்றனர். சென்னையில் நடைபெற்ற தேசிய நடையோட்ட சாம்பியன் போட்டியில் ஆடவர் பிரிவில் கே.டி. இர்பானும் மகளிர் பிரிவில் சௌமியாவும் பட்டம் வென்றனர். ரஞ்சி சாம்பியன் விதர்பா அணி ராணி கோப்பை முதல் இன்னிங்ஸில் பெற்ற முன்னிலையை அடுத்து ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அணியை வீழ்த்தி கோப்பையை வென்றது. ரஞ்சி சாம்பியன் விதர்பா அணி ராணி கோப்பை முதல் இன்னிங்ஸில் பெற்ற முன்னிலையை அடுத்து ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அணியை வீழ்த்தி கோப்பையை வென்றது. காஷ்மீர் மாநிலம் புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களின் குழந்தைகளுக்கான கல்விச் செலவை ஏற்பதாக அறிவித்த முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் யார்? சேவாக். காஷ்மீர் மாநிலம் புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களின் குழந்தைகளுக்கான கல்விச் செலவை ஏற்பதாக அறிவித்த முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் யார்? சேவாக். இந்தியாவின் எந்த மாநிலத்திற்கு பசுமை தீர்ப்பாயமானது நீர்வழித்தடங்களில் சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுக்க தவறியதாக கூறி ரூபாய் 100 கோடி அபராதம் விதித்துள்ளது? தமிழகம். இந்தியாவின் எந்த மாநிலத்திற்கு பசுமை தீர்ப்பாயமானது நீர்வழித்தடங்களில் சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுக்க தவறியதாக கூறி ரூபாய் 100 கோடி அபராதம் விதித்துள்ளது? தமிழகம். கசடு கழிவு மேலாண்மை திட்டம் செயல்படுத்தப்படவுள்ள தமிழக பேரூராட்சி எது? குன்றத்தூர் பேரூராட்சி. கசடு கழிவு மேலாண்மை திட்டம் செயல்படுத்தப்படவுள்ள தமிழக பேரூராட்சி எது? குன்றத்தூர் பேரூராட்சி. ஐசிடி அகாடமி ஃப்ரிட்ஜ் 2019 என்ற மாநாட்டை தமிழ்நாட்டின் தகவல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் டாக்டர் மணிகண்டன் தொடங்கி வைத்தார். இம்மாநாட்டின் 37வது பதிப்பின் கருப்பொருள்
ஃபோஸ்டரிங் இந்தியா இண்டஸ்ட்ரி 4.0. ஐசிடி அகாடமி ஃப்ரிட்ஜ் 2019 என்ற மாநாட்டை தமிழ்நாட்டின் தகவல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் டாக்டர் மணிகண்டன் தொடங்கி வைத்தார். இம்மாநாட்டின் 37வது பதிப்பின் கருப்பொருள் ஃபோஸ்டரிங் இந்தியா இண்டஸ்ட்ரி 4.0. இட்லி, உப்மா, டோக்லா போன்ற உணவுப் பொருட்களை 3 அல்லது 4 ஆண்டுகள் கெட்டுப்போகாமல் பராமரிப்பதற்கான பீம் ரேடியேஷன் என்ற புதிய தொழில்நுட்பத்தை மும்பை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் இயற்பியல் பேராசிரியை டாக்டர் வைசாலி பாம்போலே கண்டுபிடித்துள்ளார். இட்லி, உப்மா, டோக்லா போன்ற உணவுப் பொருட்களை 3 அல்லது 4 ஆண்டுகள் கெட்டுப்போகாமல் பராமரிப்பதற்கான பீம் ரேடியேஷன் என்ற புதிய தொழில்நுட்பத்தை மும்பை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் இயற்பியல் பேராசிரியை டாக்டர் வைசாலி பாம்ப்லே கண்டுபிடித்துள்ளார். கவுஹாத்தியில் அசாம் மாநிலத்தில் உள்ளது 2வது ஆசியான் இந்திய இளைஞர் மாநாடு நடைபெற்றது. கருத்துரு இணைப்பு பகிர்ந்து கொள்ளும் செழுமைக்கான பாதை என்பதாகும். கவுஹாத்தியில் 2வது ஆசியான் இந்திய இளைஞர் மாநாடு நடைபெற்றது. இதன் கருத்துரு இணைப்பு பகிர்ந்து கொள்ளும் செழுமைக்கான பாதை என்பதாகும். 13வது ஐக்கிய நாடுகள் அவையின் இடம்பெயரும் உயிரினங்கள் பாதுகாப்பு மாநாடு 2020 ஆண்டு பிப்ரவரி 15 to 22 வரை குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெறவுள்ளது. இம்மாநாட்டின் இலட்சணையாக கிரேட் இண்டியன் பஸ்டார்ட் என்ற பறவை அறிவிக்கப்பட்டுள்ளது. 13வது ஐக்கிய நாடுகள் அவையின் இடம்பெயரும் உயிரினங்கள் பாதுகாப்பு மாநாடு 2020 ஆண்டு பிப்ரவரி 15 முதல் 22 வரை குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெறவுள்ளது. இம்மாநாட்டின் இலட்சணையாக கிரேட் இண்டியன் பஸ்டார்ட் பறவை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற நடப்பு நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள வெற்றிக்கனி யூடியூப் சேனலை பார்க்கவும். மேலும் கூடுதல் நடப்பு நிகழ்வுகள் PDF வடிவில் தங்களுக்கு வேண்டுமெனில் வெற்றிக்கனி வாட்ஸ்அப் ஜாயினிங் நம்பரில் இணையவும். நன்றி.